இந்த கிச்சன் வேஸ்ட்டை வச்சு நம்மளே நமக்கான கேஸை ஜென்ரேட் பண்ணி ஃப்ரீயாவே சமைச்சிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பாக்டீரியல் ப்ராசஸ். நீங்க வந்து இந்த பிளான்ட் பால்கனில வச்சுக்கலாம், மொட்டை மாடியில வச்சுக்கலாம். நம்ம எல்லா சைஸ் பிளான்ட்டுக்குமே மினிமம் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துடுறோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ் வந்து லீக் ஆச்சுனாலுமே உங்களுக்கு வந்து ஹைலி சேஃப். ஹாய் ஆல், உங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் எப்போ பார்த்தாலுமே இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக ஜென்ரேட் ஆகும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம், ஓகேங்களா? பட் ஆனால் குப்பையில் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் வேஸ்ட்டை வச்சு நம்மளே நமக்கான கேஸை ஜென்ரேட் பண்ணி ஃப்ரீயாகவே சமைச்சிக்கலாம். அதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கிரீன் கனெக்ட்ன்ற கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். அவங்க கிட்ட கேட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கோன்னு வைங்களேன். ஓகே, ஆவரேஜாக 2 கிலோ வரைக்கும் கிச்சன் வேஸ்ட் வரும். ஸோ இது என்னென்ன வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய்கறி தோல், பழத்தோல், முட்டை ஓடு, டீ தூள் வேஸ்ட்டு, அது இல்லாமல் வந்து சமைக்கிறோம் இல்லைங்களா, சமைச்சு மீதி ஆகிற சாம்பார், குழம்பு, ரசம், பிளேட்டில் மீதி வைக்கிறோம், தக்காளி அதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த வேஸ்ட்டுனாலும் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு கண்டெய்னர் ஜார் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஜாரில் வந்து டெய்லி நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்லெட் பைப் வழியாக நீங்கள் உள்ளே போடணும் டெய்லியும். ஸோ சேகரிக்கிற வேஸ்ட்டை அன்னன்னைக்கு உள்ளே போட்டணும். ஸோ இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உள்ளே போடுற வேஸ்ட் வந்து நமக்கு வந்து கேஸாக மாறிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே போடுற வேஸ்ட் வந்து உரமாக நம்ம வந்து வெளியே இந்த பைப் மூலயமா டெய்லி நம்ம லிக்விடா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ப்ராசஸ். ஸோ நம்ம எந்த கெமிக்கலோ இல்லை மெக்கானிக்கல் டிவைஸோ இல்லை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோ இதுக்கு தேவையில்லை. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து மாட்டுச்சாணம் ஃபில் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணுறப்போ. ஸோ எங்கே லொக்கேஷன் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மாட்டுச்சாணம் போட்டு ஃபில் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து உள்ள கல்ச்சர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேஸ்ட் போட ஆரம்பிக்கணும். ஸோ வேஸ்ட் போடணும். டெய்லி வேஸ்ட் போடுறப்போ இன்னைக்கு போடுற வேஸ்ட்டுக்கு நாளைக்கு கேஸ் கிடைக்கும். அந்த மாதிரி டெய்லி போடுற வேஸ்ட்டுக்கு அடுத்தடுத்த நாள் நமக்கு கேஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிச்சன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இதில் வெஜ்ஜு தான் இருக்குது. நிறைய பேர் நான்வெஜ் வேஸ்ட்டுமே வரும். ஸோ நான்வெஜ்ஜுமே இதில் நம்ம கண்டிப்பாக போடலாம். சிக்கன் எலும்பு, சிக்கன் தோல், அதுக்கப்புறம் வந்து மட்டன் வேஸ்ட் எல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே போடலாம். பெரிய ஹார்டு பார்ட்டிகல்ஸ் போடக்கூடாது. இப்போ தேங்காய் ஓடெல்லாம் பெரிய இது, மாங்கொட்டை, இப்போ வந்து மட்டன் எலும்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் உங்களுக்கு வந்து அடைச்சிக்கும், மக்கறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால இந்த மாதிரி ஹார்டு பார்ட்டிகல்ஸ் சில விஷயம்லாம் போட வேணாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பு தன்மை உள்ள விஷயங்கள் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது இப்போ 2 கிலோ வேஸ்ட் இருக்குன்னா ஒரு 200 கிராம் வரைக்கும் புளிப்புத்தன்மை உள்ள பொருள் போடலாம். 2 கிலோவும் புளிப்பான வேஸ்ட்டு வந்து நீங்கள் போடக்கூடாது. என்ன ஆகும்னா ஆசிடாக ஃபார்ம் ஆகிட்டு உள்ளே இருக்க பாக்டீரியா வந்து அதை அழிச்சிடும். அதனால நம்ம எந்த லெவல் வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மேனுவல் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ட்ரைனிங் வரப்போ எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எடுத்தோன்னா மினிமம் 3 to 5 அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கேஜி வாங்கினா கரெக்டாக இருக்கும், அவங்க வந்து எவ்வளோ ஃபுட் வேஸ்ட் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நிறைய சைஸஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் சைஸ், 2 கிலோ சைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வீட்டில் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜாக 4 பேர் இருக்காங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வேஸ்ட் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாடல் போகும். வேஸ்ட் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியலனாலும் நமக்கு வந்து பெரிய மாடல் போடுறதுல யூஸ் இல்லை. ஸோ 2 கிலோ வேஸ்ட்டுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி இருக்குது, பெரிய சைஸ் போகணுன்னாலும் நம்ம அடுத்தடுத்த சைஸ் போடலாம். இல்லை என்கிட்ட வேஸ்ட் இருக்குது ஆனால் எனக்கு வந்து குக்கிங் டைம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பெரிய சைஸ் போய்க்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் இவ்வளோ தான். ஸோ அந்த வேஸ்ட்டுக்கு இந்த சைஸ் போடலாம். ஸோ நம்ம வேஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த சைஸ் நம்ம போட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் டிஸ்போசலுக்கான செட்டப் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இதெல்லாம் நம்ம போடுறோம், இதுலேருந்து நம்மளுக்கு கேஸ் கிடைக்கிது, ஃபயர் பண்ணுறோம். ஆமாம். இப்போ நார்மலாக எல்லாருமே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் கேஸில் சமைச்சேன்னா 1 ஹவரில் சமைச்சிருவேன். அப்போ இதில் சமைச்சேன்னா எனக்கு லேட் ஆகுமா, அது எப்படி ப்ராசஸ் இருக்குன்ற நிறைய பேருக்கு டவுட் வரும். எனக்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே. ஸோ ஜென்ரலாகவே பயோகேஸோட கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கலோரிஃபிக் வேல்யூ இப்போ விறகடுப்பில் சமைச்சோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதே எல்பிஜியில் சமைச்சோன்னா விறகடுப்பு 1 மணி நேரம் ஆகுதுன்னா எல்பிஜி வந்து 1/2 மணி நேரத்தில் நம்ம சமைச்சிடலாம். ஸோ பாதி உங்களுக்கு டைம் குறைஞ்சிடும். அதே மாதிரி பயோகேஸ்லையும் வந்து கலோரிஃபிக் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. எல்பிஜியை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப கம்மி. அதாவது 6000 கிலோ ஜூல்ஸ் தான் இருக்கும் பயோகேஸ்க்கு. எல்பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 12000 கிலோ ஜூல்ஸ் இருக்கும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இதில் இன்பில்ட்டாகவே ப்ரெஷர் பில்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து குக்கிங் டைமில் காம்ப்ரமைஸ் இல்லாமல்
கிடைக்கும் சேமா கிடைச்சிடும். இதே பெரிய சைஸ் பிளான்ட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டே நம்ம வந்து பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துறோம். ஸோ அந்த பூஸ்டர் எக்யூப்மெண்ட் போடுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பிடிச்சி தள்ளுறதுனால எல்பிஜி விடவே கொஞ்சம் குயிக்காகவே உங்களால் சமைக்க முடியும், குயிக்காகவே பயோகேஸில் சமைக்க முடியும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா 12 மணிக்கு கேன்டீன்னா 12 மணிக்குள்ளே அவங்க சமைச்சு முடிச்சாகணும். ஸோ எல்பிஜி பயோகேஸ் ஸ்லோவாக இருக்குன்றப்போ அவங்களால அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கிச்சன்லயே கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும். ஆமா. அப்போ அது அவங்களால கிச்சன்ல வைக்க முடியாது. ஸோ அவுட்டோர்ல எங்கேயாவது வச்சு அங்க இருந்து நம்ம கிச்சனை கனெக்ட் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இந்த பிளான்ட் வந்து அவுட்டோர்ல தாங்க வைக்கணும், கிச்சனுக்குள்ள நம்ம வைக்க கூடாது. இந்த பிளான்ட் வந்து அவுட்டோர்ல வைக்கணும். நீங்க வந்து இந்த பிளான்ட் பால்கனில வச்சுக்கலாம், மொட்டை மாடியில வச்சுக்கலாம், வெளியே அவுட்டோர்ல என்ன ஸ்பேஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ அங்க இருந்து சின்ன சைஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் பைப்லைன் வரைக்கும் எடுக்கலாம். பெரிய சைஸ் பிளான்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்குமே நம்ம வந்து பைப்லைன் எடுத்து நம்ம வந்து பூஸ்டர் பம்ப் போட்டு நம்ம பெரிய பிளான்ட்டுக்குலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன பிளான்ட்டுக்கு 10 மீட்டர் அதாவது 35 அடி வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸில் வச்சு பைப்லைன் எடுத்துக்கலாம். இப்போ மொட்டை மாடியில் இருக்கும், 3rd ஃப்ளோரில் மொட்டை மாடியில் வைக்கணும், 1st ஃப்ளோரில் லைன் எடுக்கணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணாமல் இண்டஸ்ட்ரி சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 கிலோ மாடல் 5 கிலோ மாடல் போடுறோம். அது இல்லாமல் ரெசார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ரெசார்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே 5 கிலோ பிளான்ட்டு, 25 கிலோ பிளான்ட்டு, 50 கிலோ பிளான்ட் வரைக்கும் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து ரெகுலராக வேஸ்ட் வரும். ஸோ அங்கே எத்தனை பேர் வந்து டெய்லி சாப்பிட்றாங்கன்றதை பொறுத்து அங்கே சைஸ் மாறும். அது இல்லாமல் ஸ்கூல்ஸ் கேன்டீனில், காலேஜ் கேன்டீன்ஸு, ஹாஸ்டல்ஸு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் கேன்டீன்ஸு, கார்பரேட் ஆஃபீஸஸ், ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்சஸில் போட்டுட்ருக்கோம். கவர்மெண்ட் கூடயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஃபார்மர்ஸ்க்கும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ஃபுட் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் கவுடங் வேஸ்ட்டில் வர மாட்டுச்சாணத்துல இருந்து வர பயோகேஸ் பிளான்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய வந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து இந்த பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மூலயமா நம்ம வந்து டெக்னாலஜி ப்ரொவைடராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் லைக் ராம்கோ சிமெண்ட்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸு, காக்னிசன்ட், இன்ஃபோசிஸு, லூகாஸ் டிவிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸு, பனிமலர், சவிதா, சத்யபாமா யூனிவர்சிட்டி, சோனா காலேஜ், அந்த மாதிரி காலேஜஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஓகே. இது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே. இதோட லைஃப் எவ்வளோ வருஷம் இருக்குது? இதுக்கு வாரண்டி அந்த மாதிரிலாம் உண்டா? ஓகே. ஸோ நம்ம எல்லா சைஸ் பிளான்ட்டுக்குமே மினிமம் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றோங்க, மேனுஃபேக்சரிங் வாரண்டி. எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நம்ம வந்து ஆன்சைட்டில் வந்து நம்ம ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றோம். அது இல்லாமல் ஒரு பிளான்ட்டோட லைஃப் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 13 இயர்ஸ் ஆகுது. ஸோ 13 இயர்ஸாக எந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாமல் ரன் ஆகிற ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து நேர்லே கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே எந்த குவாலிட்டி ப்ராப்ளம் வந்தாலும் பிளான்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை உடனே வந்து கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நாங்கள் சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணும்போது வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூ இருக்கா, வெடிக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஏன்னா இது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அதோட சேஃப்டிலாம் எப்படி இதுக்கு? ஓகேங்க. ஸோ பயோகேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு சேஃபான கேஸ். இப்போ பயோகேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பற்றினதே பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸில் தான் பற்றிருக்கோம். நம்ம வந்து லைட்டரில் பற்றிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இதோட இக்னிஷன் டெம்பரேச்சர், அதாவது எந்த டெம்பரேச்சரில் வந்து இது வந்து பற்ற வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதோட இக்னிஷன் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 800 டிகிரி செல்சியஸ். எல்பிஜி பார்த்தீங்கன்னா 400-450 டிகிரி செல்சியஸ்லேயே பற்றிடும். ஸோ அது ஒரு ஸ்பார்க் இருந்தால் கூட பற்றிடும் லைட்டரில். இது வந்து மேட்ச் ஸ்டிக்கில் தான் பற்ற வைக்க முடியும். ஸோ அப்படின்னா ஒரு ஸ்பார்க்கு, இப்போ பயோகேஸ் வந்து லீக் இருக்குது, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் நடக்குது, ஸ்பார்க் இருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோஷன் எதுவும் உங்களுக்கு நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து நம்ம கம்ப்ரஸ்டு ஃபார்மில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது வந்து ஃப்ரீ ஃபார்மில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா பிளான்ட்டுமே ஃப்ரீ ஃபார்மில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். காற்றை விட வெயிட் கம்மி, அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி பயோகேஸ்க்கு. அதனால அது என்ன ஆகும்னா லீக் ஆச்சுனாலும் மேல் நோக்கி உங்களுக்கு போயிடும். இப்போ எல்பிஜி லீக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கதவை திறந்து விடணும். இது வந்து ஜன்னல் வழியாவே எஸ்கேப் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ் வந்து லீக் ஆச்சுனாலுமே உங்களுக்கு வந்து ஹைலி சேஃப். எல்பிஜி கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ஹைலி சேஃப். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணுறேன், வாங்குறேன் அப்படின்னா என்னெல்லாம் இதோட சேர்ந்து வரும்? ஓகேங்க. இப்போ இது ஸ்டார்டிங் சைஸ். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 2 to 3 இயர்ஸில் நம்ம எடுத்துடலாம். இந்த பிளான்ட் கூட நம்ம இந்த பிளான்ட் கொடுக்குறோம். இந்த பிளான்ட்டுக்கு தேவையான பைப்பிங் 10 மீட்டர் பைப்பிங் கொடுக்குறோம். அதுக்கு தேவையான ஸ்டவ்வு, கலெக்ட் பண்ணுறதுக்கு ஜாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லரி கலெக்ட் பண்ணுறதுக்கு பக்கெட்டு. ஸோ இதுக்கு என்னெல்லாம் டாப் டு பாட்டம் தேவை, அடுத்த ஒரு 5 இயர்ஸ் இந்த பிளான்ட் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து
கொடுத்துருவோம். இதே ஒரு பெரிய பிளான்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ வந்து பம்ப் க்ரஷ் பண்ணுறது, அதாவது அரைச்சி தான் வந்து உள்ளே விடுவோம் பெரிய பிளான்ட்டுக்கெலாம். ஸோ அந்த அரைக்கிற மெஷினில் இருந்து பூஸ்டர் பம்ப் சொன்னேன் இல்லைங்களா, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு, சேஃப்டி வால்வ்ஸ், அந்த மாதிரி எல்லா என்டையர் கம்ப்ளீட் சிஸ்டமுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் நம்ம வருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ இதோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது? ஓகே, ஸோ அதான் சார், இது வந்து பேசிக் மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 20,000 சார்ஜ் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங், இன்ஸ்டலேஷனோட சேர்த்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 20,000 கொடுக்குறோம், வித் பைப்பிங், இன்ஸ்டலேஷன் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து. ஸோ அடுத்தடுத்த சைஸ் வந்து நமக்கு வந்து 5 டன் ப்ராஜெக்ட் வரைக்கும் பண்ணுறோம். ஸோ கஸ்டமைஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ், பேசிக் சைஸஸோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ப்ரைசிங் போட்டுடலாம். மற்றதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம கொட்டேஷன்ஸ் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைசிங் மாறும். ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்களும் கேஸ் டுடே பிளான்ட்டை வாங்கி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.